பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கையில் சொல்லப்பட்டது என்ன, அதோட கொள்கை குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கணும். ஏதாவது மாற்றங்கள் இருக்குமானா சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்க்குற அளவில் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எவ்வளோ ஆசிரியர் நிரப்பியிருக்கிறோம். 1982 கடந்த கால வரலாறுங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா 2022 96 வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அறிவித்தல் செய்யப்பட்டு தொழிற்கல்வியகத்தில் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் கடந்த கால வரலாறுங்களாக தான் இருக்குது. 1030 அந்த பாலிடெக்னிக் அது நியமித்தது. அதெல்லாம் பிஜி போஸ்ட் போட்டது. இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது, அதாவது வந்து அந்த ஷெடியூலில் இந்த டிஆர்பி இந்த டிஎன்டிஇடி தேர்வு நடத்தின வரலாறு, நான் அந்த கொள்கை குறிப்பில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் டிஆர்பியில் இவங்களாக தான் இருக்குது. போட்டித் தேர்வு நடத்த அரசு பள்ளியில் கணினி ஆய்வகங்கள் இதெல்லாம் வந்து வரலாறுங்களே. அப்புறம் இப்போ ஷெடியூலில் வருடாந்திர கால அட்டவணையில் 4000 உதவி பேராசிரியர்கள், 6553 இடைநிலை ஆசிரியர், 3557 பட்டதாரி, 267 முதுகலை பட்டதாரி. ஆனால் சொல்லணும்னா ஷெடியூலில் கொடுத்தங்க. இது ஷெடியூல் படியே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? இது வந்து 3வது ஷெடியூல். இந்த ஆட்சியிலே 3வது ஷெடியூல். இது 3வது கால அட்டவணை. இது பார்ப்போம். கால அட்டவணை வித்தியாச அட்டவணையில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் இது 3வது அட்டவணையாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதையே கொள்கை குறிப்பிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது, வேக்கண்ட்டு. இப்போ இந்த மாதம் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு. இடைநிலை ஆசிரியருக்கான அறிவிப்பு வந்து இந்த மாதம் வந்திருக்கணும், அதுவும் வரல. கொள்கை குறிப்பில் இருக்கிறது இதுதான். அதன் நண்பர்களே, என்ன எல்லாரும் ஒரு இன்றைக்கி ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம். வந்தது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ பதிவிட்டுறேன். ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஏதாவது செஞ்சாங்களா, ஏதாவது வந்திருக்கா புதிய தகவல், ஏதாவது ஒன்று அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போம். அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன நீங்கள் திருப்பி போட்டு இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே.